சகோ உங்களை பற்றி சொல்லுங்கள் சகோ. வணக்கம், என் பேர் சுபாஷ். எனக்கு 28 வயதாகுது. இளங்கலை வணிகவியல் பட்டப்படிப்பு படிச்சிருக்கேன். படித்தது எல்லாமே அரசு பள்ளிக்கூடம், அரசு கல்லூரி தான். என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க மணிக்கிராமம் என்கின்ற ஊர். சகோ, இப்போ வரலாற்று சிறப்புமிக்க ஊர் சொல்கிறீங்க மணிக்கிராமன்ட்டு, அப்படி என்ன வரலாறு இருக்குது உங்கள் ஊரில்? எங்கள் ஊர் வந்து மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஊர். நீங்கள் எடுத்து புத்தகத்தில் ஆய்வுலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வரலாற்றில் சென்னைக்கு நிகரான பட்டினமாக விளங்கியது மணிக்கிராமம். தற்காலிக தொல்லியல் ஆய்வுகள்னு 10வது புக்கில் தமிழ் பாடம்னு நினைக்கிறேன், சமச்சீர் கல்வியில் வந்துச்சு. அதில் மணிக்கிராமம் கிழாய் வெளி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மணிக்கிராமத்தார் என்கின்ற வணிக குழுவினர் வாழ்ந்திருக்கிறார்கள், வரலாற்று படைத்திருக்கிறார்கள் என்கின்ற வரலாறு எங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. புத்தகங்களில் ஆய்வு கட்டுரைகளில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிக்கிராமத்தில் கிழாய் வெளி என்கின்ற இடத்துல பண்டைய காலத்து படகு துறைமுகம் இருக்குது. அந்த படகு துறைமுகத்தினுடைய கட்டுமானம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடிமேட் ஸ்லாப்னு சொல்கிறாங்க, பெரிய பெரிய கல்லில், அதெல்லாம் விட 10 மடங்கு பெரிய கல்லில் இன்னும் மணிக்கிராமத்தில் கிழாய்வெளி என்கின்ற பகுதியில் பண்டைய காலத்து படகுத்துறையினுடைய கட்டுமானத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கல்லை வச்சு எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுமானத்தை எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வரலாற்று பதித்திருக்கிறார்கள். சமீபத்தில் பார்த்திங்கன்னா தாய்லாந்து நாட்டில் டக்கோப்பாங்கிற இடத்துல அவனிநாரம் என்ற ஏரியை வெட்டி வைக்கப்பட்டதை கல்வெட்டில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதேமாரி மணிக்கிராமம் என்கின்ற ஊரில் இருந்து நவரத்தினங்களான முத்து, பவளம், மாணிக்கம், வைரம், வைடூரியம், புஷ்பராகம், மரகதம், கோமேதகம், நீலம் போன்ற நவரத்தினங்களை மணிக்கிராமத்திலேருந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க, வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்கிறாங்க. நம்ம சீனா இருக்குல்ல, வெளிநாட்டிலேருந்து சீனாவிலேருந்து நம்ம ஊருக்கு வந்ததுனால தான் சீனி என்று அழைக்கப்பட்டது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சீனாவுக்கும் மணிக்கிராமத்துக்கும் இருக்க வர்த்தக தொடர்பு இருந்ததாக அங்கே கிடைப்பட்ட பானை ஓடுகள்லாம், சீனாவோட பானை ஓடுகள்லாம் எங்கள் ஊரில் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மணிக்கிராமத்தில் திருமேனி அழகர் சுவாமின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசரால் பாடப்பட்ட கோயில். இவ்வளோ வரலாற்று சிறப்புமிக்க ஊரில் இருந்து 28 இளம் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட வெற்றி வேட்பாளராக 28 வயதில் சீர்காழி மண்ணில் மணிக்கிராமத்தில் இருந்து போட்டியிட காத்திருக்கிறேன். நன்றி.